எபிசோடு 2. தூக்கத்தோட தரத்தை அதிகப்படுத்தணும்னா அதுக்கு முதல்ல தூங்குறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூழலை நாம உருவாக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு இப்ப நாம பார்க்கலாம். நம்மளோட மனசு எப்பவுமே நாம பாக்குறது நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சுதான் அது முதல்ல யோசிக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறப்போ ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கிரியேட் ஆகும். அது பயம்னு கிடையாது, அங்க இருக்கிற சூழல் உங்க மனச ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சந்தோஷமா இருந்தாலும் உங்க கூட இருக்கிற ஒருத்தர் சோகமா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் சோகமா மாறிடுவீங்க. அப்படித்தான் நம்ம பெட்ரூம் தூங்கறதுக்கு ஒரு சூழல்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா பெட்ரூம்ல ஜன்னல் இருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. ஏன்னா வெளிக்காற்று உள்ள வரும்போதுதான் உள்ள இருக்கிற இறுக்கம் கொஞ்சம் குறையும். முடிஞ்ச அளவுக்கு உங்க பெட்ரூம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல பெயிண்ட் பண்றதுல ஆரம்பிச்சு மனசுக்கு அமைதியை கொடுக்கிற வார்த்தைகள், படங்கள் அங்க வைக்கலாம். குறிப்பா உங்க மனச டிஸ்டர்ப் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் உங்க பெட்ரூம்ல வைக்கவே வைக்காதீங்க. எவ்வளவு மன அழுத்தத்தோட நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் உங்க பெட்ரூம்குள்ள நுழையிறப்போ உங்க மனசு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும். அதுக்கு முதல்ல ரூம்ல பொருட்களை எல்லாம் கண்ட இடத்துல தூக்கி போடக்கூடாது. எது எது எங்க இருக்கணுமோ அத அங்க வைக்கிற பழக்கத்தை நாம வளர்த்துக்கணும். நீங்க நைட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னா அதுக்கு மெத்தை, தலையணை எல்லாம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு தரையில படுத்தாதான் தூக்கம் வரும். சில பேருக்கு மெத்தையெல்லாம் ரொம்ப சாஃப்டா கிளீனா இருக்கணும், ஹீட்டா இருக்க கூடாது, இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் குறிப்பா நம்ம தலையணைய ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய தலையணையெல்லாம் யூஸ் பண்ணா சில பேருக்கு கழுத்து வலி வரும், முதுகு வலி வர கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு படுக்கை அமைப்பை உருவாக்கி வச்சுக்கணும். அடுத்து சுத்தம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுத்தம் அப்படிங்கறதுலயே வெளிச்சம், காற்றோட்டம், வெப்பநிலை இது எல்லாமே வந்துரும். சில பேரு பெட் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க அதுலயே படுத்து பழகியும் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். தூங்குறதால அவங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். மத்தபடி சுத்தம் இல்லாத ஒரு இடத்துல தூங்குறப்போ நாம சுத்தம் இல்லாத காற்றை சுவாசிக்கிற நிலைக்கு தள்ளப்படுவோம். என்னதான் தூங்கிட்டு இருந்தாலும் நாம சுவாசிச்சுக்கிட்டு தான் இருப்போம் இல்லையா? அதனால பெட்ரூம் சுத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து இரைச்சல் இல்லாம பாத்துக்கணும். அதாவது டிவி பாத்துக்கிட்டே தூங்குறது, பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குறது, இதெல்லாம் சில பேருக்கு பழக்கமா இருக்கும். இனிமையான இசைய கேட்டுட்டு தூங்குறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா டிவி பாத்துக்கிட்டே தூங்குறது ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்க தூங்குனாலும் வெளியே இருந்து கேக்குற சத்தம் உங்க மூளைய ஆக்டிவாவே வச்சிருக்கும். அதனால உங்க மூளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைமே கிடைக்காம போயிடும். தேவையில்லாத சிந்தனை, கனவு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்கு. அடுத்து ரூமோட வெப்பநிலை நார்மலா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரொம்ப குளிரா இருக்கிறதும் நம்ம தூக்கத்தை கெடுக்கும். வெப்பமா இருந்தாலும் அது நம்ம தூக்கத்தை பாதிக்கும். அடுத்து தூங்கறதுக்குன்னு சில தெரப்பி எல்லாம் இருக்கு, அத கூட நம்ம ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு அரோமா தெரப்பி மாதிரியான சில விஷயங்களை தூங்கறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலாம். அரோமா தெரப்பிக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்றத முதல்ல பாத்துடலாம். நல்ல வாசனை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலயும் சில வாசனைய ஸ்மெல் பண்றப்போ நம்ம மனசும் சேர்ந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா? அதுலயும் நமக்கு பிடிச்ச வாசனைய சுவாசிக்கிறப்போ நாம புதுசா வேற ஒரு உலகத்துக்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி சில அற்புதமான வாசனைகளை ஸ்ப்ரே மூலமாவோ இல்லனா மசாஜ் பண்ற எண்ணெய் மாதிரி கூட தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணிக்கிறது. இப்பெல்லாம் கேண்டில் மாதிரி கூட வந்திருக்கு. அந்த மாதிரி நல்ல வாசனைய சுவாசிக்கிறப்போ உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் உங்களுடைய மன உளைச்சல், மன அழுத்தத்தை குறைக்கும்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. சோ உங்க பெட்ரூம் வாசனையா இருக்கிறதும் அவசியமான ஒண்ணு. அதே நேரம் சில பேருக்கு அதிக வாசனை தலைவலிய உண்டாக்கிடும். சில பேருக்கு சில ஸ்மெல் அலர்ஜிய கூட கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரியான வாசனை திரவியத்தை உபயோகிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து நம்ம பார்க்க போற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல பேர் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் இதுதான். நம்மளோட பெட்ரூம்ல எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு அனுமதியே கொடுக்க கூடாது. டிவி, ஸ்மார்ட் போன், லேப்டாப், டேப்லெட் இந்த மாதிரியான எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது உங்க தூக்கத்தை கண்டிப்பா கெடுக்கும்.
குறைஞ்சது தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் நம்மள விட்டு தள்ளி வச்சிடணும். பட் இதை யாரும் பண்ணவே மாட்டோம். மொபைல மூஞ்சிக்கு நேரா வச்சுக்கிட்டு தான் பெட்ரூமுக்கே வருவோம். அப்படியே படம் பார்த்துக்கிட்டே தூங்குவோம். ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை பாக்குறதுனால அதோட எஃபெக்ட் நம்ம கிட்ட குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது இருக்கும். அந்த 2 மணி நேரம் நிச்சயமா உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. கண்ணை மூடி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களோட ஆழ் மனசு தூங்காம முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. தூங்கறதுக்காக இவ்ளோ பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இன்னும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க.